Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது கார்த்திகை தீபம் பொரி உருண்டை. கார்த்திகை தீபம் வந்தாலே வந்து எல்லார் வீட்லயும் செய்யக்கூடிய ஒரு காமனான ரெசிபி தாங்க இது. பொதுவா ட்ரெடிஷனல் ரெசிபீஸ் அப்படினாலே வந்து பிகினர்ஸ் வந்து பயந்துப்பாங்க. என்ன பக்குவம் அப்படிங்கற ஒரு பெரிய ஹெட்டிங் இருக்குங்க. அந்த பக்குவம் வந்தாதா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டா வரும். அந்த டேஸ்ட், கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படினு நினைப்பாங்க இல்லையா? ஆனா நான் வந்து எனக்கு ஒரு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸிங்க. டேஸ்டியா இருக்கிறதையும் தாண்டி ரொம்ப ஈஸி அண்ட் குவிக் கூட. அவங்க சொல்லி கொடுத்த நாள்ல இருந்து இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாங்க என்னோட ஸ்டைல் ஆஃப் பொரி உருண்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். ஸோ கார்த்திகை தீபம் பொரி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து அவல் பொரிங்க. ஒரு 200 to 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொன்னேன். இது சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நெய் கரைஞ்சதுக்கு அப்புறமா வெல்லம். இந்த வெல்லம் வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் பொரிய சேர்க்குற வழக்கம் பொதுவாக எல்லோரும் வீட்டில். ஆனால் நான் வந்து ஒரு ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். அதாவது தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து பாகு எடுக்க போகிறோம். இப்போது இதில் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, வெல்லம் வந்து நம்ம சுத்தமான வெல்லமாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அதாவது மண் கல் இல்லாத மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். வெல்லம் சேர்க்கும் போது நல்ல பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே கரைஞ்சிடும். இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் கிளறலாம். விடாமல் கிளறுங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்டவ் சிம்மர் பண்ணிடலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அடுத்தது அவல் பொரி. இது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக கிளறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமமாக கிளறி முடிச்சாச்சு. ஸ்டவ் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்து கொஞ்சமாக நம்ம நெய் தடவிடலாம். ஸோ நெய் தடவின இந்த பிளேட்டில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்படி 2 கையிலையுமே கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அதாவது ப்ராப்பராக வந்து இப்போவே லட்டு பிடிக்க வேண்டாம். ஒரு மாதிரி குத்து மதிப்பாக நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. ஃபைனலாக வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கூட வந்து நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம். பச்சரிசி கைக்கு வந்து தடவி லட்டு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு எது சௌரியமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து உருண்டை பிடிக்க வரல, இல்லை சூடு கை நீங்கள் பொறுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நெய் தடவிட்டு அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியால் நல்லா குத்தி எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியும் வந்து கடிச்சு தான் சாப்பிட போகிறோம், எப்படியும் உடச்சி தான் சாப்பிட போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சூடு பொறுக்காமல் இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அப்படியே ஒரு மிக்சர் மாதிரி கூட நீங்கள் பவுலில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கார்த்திகை தீபம் பொரி உருண்டை இஸ் ரெடி. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பொரி உருண்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? உருண்டை பிடிக்க வரல, சூடு பொறுக்க முடியலன்னா ஒரு கவலையும் இல்லைங்க. நெய் தடவின பிளேட்டில் வந்து இதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி உதுத்துக்கிட்டு ஒரு ஏர்டைட் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியும் உடச்சி தான் சாப்பிட போகிறோம், எப்படியும் கடிச்சு தான் சாப்பிட போகிறோம். இதில் உருண்டை பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு தான் பார்ப்போமே. ஸோ இந்த ரெசிபியை இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.